ஒரு வயசுக்கு மேலே இந்த பசங்க வந்து நம்ம ஏன் தான் பிள்ளைங்கள பெற்றுக்கணும் அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வச்சிடுறாங்க. ஏன்னா பொண்ணை தூக்கி வச்சு பேசுனா பையனுக்கு கட்டிக்கின பையன் ஒன்றே பண்ண போதில்லை. ஏன்னா பொதுவாகவே ஆம்பளைங்க வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. சில பேர் கிரேட்டு தான். மருமகளுக்கு பிடிக்கல, மருமகளை ஒஸ்தி பேசுனா பொண்ணுக்கு பிடிக்கல. அந்த தாய் என்ன பண்ணுவா? நேற்று அந்த பொண்ணுடைய அந்த பொண்ணுடைய மாமியார் வீட்டில் ஒரு வீடு இருக்கிறது பேசும். அதுக்கு இவங்க போயிட்டு வந்திருக்குறாங்க. போயிட்டு வந்ததுனால அன்றைக்கி நைட்டு மருமக மாமியாருக்கு சாப்பாடே போடல. பாவம்ல. 1000 பேச்சுவார்த்தை இதுவாக இருந்தாலும் அதுக்கு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அங்கே போனீங்களே அங்கேயும் சாப்பிட்டு வந்துட்டுருப்பீங்கன்னு நினச்சி நான் நைட்டு உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கல அப்படி சொல்கிறாங்களாம். நாளைக்கு நீங்களும் மாமியார் ஆவீங்க. நான் அந்தமாரி பண்ணக்கூடாதுப்பா. நான் வந்து நல்ல மருமகளை சொல்லலை, இந்தமாரி மருமகளை சொல்கிறேன். இந்தமாரி பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த பாவம்லாம் யாரை வந்து சேரும்னா அடுத்த தலைமுறை தான் வந்து சேரும். அதனால் அதுமாரி பண்ணாதீங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ, உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த அவங்க செஞ்சால் கூட பரவாயில்ல. நீங்கள் வந்து அவங்க செய்ய வேண்டிய கடமையை செஞ்சிடுங்க. சரிங்களா? நம்ம கடமை அது செஞ்சிடலாம். ஏன்னா கடவுள் நம்மளை பார்க்குறாரு. யார் பார்க்குறாங்களோ இல்லையோ கடவுள் பார்க்குறாரு. ஓகேங்களா?